திணை அமைப்பின் பொறுப்பாளர்களே மற்றும் கலாட்டா நெட்டிசனை சார்ந்த வியன் அவர்களே மற்றும் உள்ள நண்பர்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் திருவள்ளுவர் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலக தமிழர்களுக்கு சங்க இலக்கியத்தின் தேவை என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டை தவிர நாம் வேறு எந்த நாட்டில் இருந்தாலும், அந்த நாட்டு குடிமகனாகவே இருந்தாலும், அந்த நாட்டு மொழியை நன்றாக பேச தெரிந்தவர்களாக இருந்தாலும், அந்த நாட்டு மக்கள் நம்மை அவர்களுள் ஒருவராக கருதுவதில்லை. காரணம், நாம் நிறத்தாலும் தோற்றத்தாலும் அவர்களிடமிருந்து வேறுபடுகிறோம். நாம் யார்? நாம் யார் என்றால் நாம் தமிழர்கள். தமிழ்தான் நம்முடைய அடையாளம். இந்த தமிழ் எங்கிருந்து வந்தது? இந்த தமிழ் நம்முடைய முன்னோரிடம் இருந்து வந்தது. நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து. இந்த உன்னதமான சொத்தில் சங்கத்தமிழ், சங்க இலக்கியம் என்பது ஒரு முக்கியமான பகுதி. சங்க இலக்கியத்தை பற்றி நான் சில கருத்துக்களை கூறுகிறேன். அதன் பிறகு நீங்கள் உலக தமிழர்களுக்கு சங்க இலக்கியம் தேவையா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். சங்க காலம். சங்க காலம் என்பது கிமு 300 முதல் கிபி 300, ஒரு 600 ஆண்டு காலம்தான் சங்க காலம். இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சிலர் அதை முன்னும் பின்னுமாக கூறலாம். ஆனால் இந்த கிமு 300 கிபி 300 என்ற இந்த எல்லைகளை பலரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த 600 ஆண்டு காலத்துல நம்மிடத்துல இலக்கியம் இருந்தது. நமது இலக்கியம் தனி பாடல்களாக இருந்தன. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்கள் அந்த காலத்திலே இல்லை. தனிப்பாடல்கள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓலைச்சுவடிகளில் பலர் வீடுகளில் இருந்தால் அது காலப்போக்கில் அழிந்துவிடும், காணாமற் போய்விடும் என்று கருதிய பிற்காலத்து மன்னர்கள் அந்த சங்ககால பாடல்களை தொகுக்குமாறு புலவர்களுக்கு ஆணையிட்டார்கள். அதற்கேற்ப புலவர்கள் அந்த சங்க காலத்திலே இருந்த பாடல்களில் சிறந்த பாடல்களை 18 நூல்களாக்கினார்கள். அதில் நீண்ட பாடல்கள், அதாவது பல அடிகளுடைய பாடல்களில் 10 பாடல்களை தேர்ந்தெடுத்து 10 பாட்டு என்று 10 நூல்களாக்கினார்கள். அந்த 10 நூல்கள் திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல் வாழை, மதுரை காஞ்சி, மலைவிடுகடாம் என்ற 10 தான் 10 பாட்டு. அடுத்து சிறிய பாடல்கள் 3 அடியிலிருந்து ஏறத்தாழ 40 அடி வரை உள்ள பாடல்களில் சிறந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து 8 நூல்களாக தொகுத்தார்கள். அந்த 8 நூல்களுக்கும் ஒட்டுமொத்தமான பெயர் 8 தொகை என்று பெயர். அந்த 8 தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 1810, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இவை 8 தான் 8 தொகை நூல்கள். இந்த 8 தொகை நூல்களும் 10 பாட்டும் ஆக மொத்தம் 18 நூல்கள் தான் சங்க இலக்கியம். இந்த 18 நூல்களுக்கும் மற்றொரு பெயர் 18 மேல் கணக்கு என்று பெயர். மேல் கணக்கு என்பது பல அடிகளை உடைய பாடல்கள் இருப்பதனால் அதை மேல் கணக்கு என்று சொன்னார்கள். இந்த நூல்களில் குறிப்பாக 1810, புறநானூறு ஆகிய நூல்களில் நமது முற்காலத்தில் இருந்த மன்னர்களை பற்றிய பல செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றன. 1810 10 100 பாடல்கள். அதில் ஒவ்வொரு 10 பாட்டும் ஒரு சேர மன்னனை பற்றியது. ஆனால் முதல் 10 பாடல்களும் கடைசி 10 பாடல்களும் நமக்கு இன்று கிடைக்கவில்லை. நமக்கு கிடைத்தவை 80 பாடல்கள். அந்த 80 பாடல்களில் 8 சேர மன்னர்களுடைய வரலாறு, அவருடைய ஈகை, அவருடைய வீரம், வெற்றி, அவருடைய போர், இதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதுபோலவே புறநானூற்றிலும் பல மன்னர்களை பற்றிய செய்திகள் உள்ளன. வரலாறு என்பது எந்த போர் எப்பொழுது நடந்தது, எங்கே நடந்தது, யார் வெற்றி பெற்றார்கள் என்பது மட்டுமல்ல. வரலாறு என்பது ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு என்பது அங்கு அந்த மக்கள் வாழ்வியல், அவருடைய சிறப்புகள், அவருடைய விழுமியங்கள், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் வரலாறு. ஆனால் தமிழர்களுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படவில்லை. நமது வரலாற்றுக்கு ஆதாரம் சங்க இலக்கியம்தான். கல்வெட்டுக்கள் இல்லையா என்று கேட்கலாம் நீங்கள். கல்வெட்டுக்கள் சங்ககால வரலாற்றை கூறுவதற்கான கல்வெட்டுகள் அதிகமாக இல்லை.
ஒரு சில கல்வெட்டுக்கள் தான் உள்ளன. அதிலும் நமது வாழ்க்கையை விளக்கமாகவும் தெளிவாகவும் கூறக்கூடிய அளவுக்கு செய்திகள் இல்லை. பிற்காலத்திலே பல கல்வெட்டுகள் தோன்றின. அவற்றிலிருந்து பிற்கால வரலாற்றை எழுதலாம் ஒழிய சங்ககால வரலாற்றுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் அடிப்படையாக கொள்வதெல்லாம் சங்க இலக்கியம்தான். ஆகவே சங்க இலக்கியம் என்பது நமக்கு நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்து மட்டுமல்ல, அது பல அரிய செய்திகளை, வரலாற்று செய்திகளை அடங்கிய ஒரு கருவூலம் என்றே சொல்லலாம். சங்க இலக்கியத்திலே நாம் காணும் செய்திகள் என்ன? சங்க இலக்கியம் என்பது 2 வகையான பாடல்களை கொண்டது. ஒன்று அகத்திணை பாடல்கள், மற்றொன்று புறத்திணை பாடல்கள். அகத்திணை பாடல்கள் என்பவை காதல் பாடல்கள். புறத்திணை பாடல்கள் என்பது காதலை தவிர வாழ்க்கையினுடைய மற்ற கூறுபாடுகள், போர், வெற்றி, வீரம், கொடை, ஈகை போன்றவற்றை கூறுவது புறத்திணை பாடல்கள். இது ரெண்டும் சேர்ந்து 2436 பாடல்கள் உள்ளன. இந்த பாடல்களில் ஒவ்வொரு பாடலும் கற்பனை வளமும் கவிதை நயமும் கருத்து செறிவும் உள்ள பாடல்கள். ஒவ்வொரு பாடலும் ஒரு ஓரங்க நாடகம் போல, ஒரு காணொளி போல ஒரு அவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கிறது. இதுல கற்பனைகள் இல்லை. கடவுளை பற்றிய கற்பனைகளோ, அசுரர்களை பற்றிய கற்பனைகளோ, தேவர்களை பற்றிய கருத்துக்களோ அங்கே காணப்படவில்லை. எல்லாமே மனித வாழ்க்கை, அங்க அரசியல், இதை பற்றிய கருத்துக்கள் தான் உள்ளன. தமிழ் சமுதாயத்திலே சங்க காலத்திலே கல்வி இருந்தது. அந்த கல்வி பரவலாக இருந்தது. அது எப்படி தெரியும் என்றால், சங்க இலக்கிய பாடல்களை எழுதிய மன்னர்கள், எழுதிய மக்கள் சமுதாயத்துடைய பல துறைகளிலும் பல நிலைகளிலும் இருந்தவர்கள். உதாரணமாக நிலச்சுவாந்தார், மருத்துவர், வணிகர், படைத்தளபதி, அந்தணர், பொற்கொல்லர், கொற்றன், வேடன், வேட்டுமச்சி, கோயத்தி, தச்சன், மன்னர்கள் இத்தனை பேரும் பாடியிருக்கிறார்கள். குறிப்பாக 17 மன்னர்கள் பாடியிருக்கிறார்கள். அதனால் மக்களிடத்திலே கல்வி அறிவு பரவலாக இருந்திருக்க வேண்டும். ஒரு பாடலை இயற்றுவது என்றால் அது அந்த பாடல் எதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி ஒரு அறிவு இருக்க வேண்டும். தமிழ் மொழியில எழுதப்பட்டதுனாலே அவர்களுக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். அந்த பாடல் இலக்கணப்படி எழுதப்பட்ட பாடல், யாப்பிலக்கணப்படி எழுதப்பட்ட பாடல். ஆகவே மக்களுக்கு பொது அறிவும் தமிழ் அறிவும் இலக்கணமும் தெரிந்திருக்க வேண்டும். கல்வி பரவலாக இருந்தது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. கல்வி பெண்களிடத்திலும் இருந்தது. 30 பெண்கள் 462 பாடல்களை பாடியிருக்கிறார்கள். நண்பர்களே, உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் எந்த காலத்திலும் எந்த நாகரிகத்திலும் 30 பெண்கள் 400க்கு மேலான பாடல்களை ஒரே காலகட்டத்தில் எழுதியதாக வரலாறே கிடையாது. ஆகவே பெண்களிடத்திலும் கல்வி இருந்தது, ஆண்களிடத்திலும் கல்வி இருந்தது. கல்வி யாருக்கும் மறுக்கப்படவில்லை. இந்த சங்க காலத்திலே கல்வி மட்டும், சாதி இல்லை, மதமும் இல்லை. ஏனென்றால் காதல், நம்முடைய இலக்கியங்களை பார்த்தால் காதல் வாழ்க்கை, காதலித்தார்கள். யாரோ தற்செயலாக காதலித்தார்கள். ஒரு ஆண்மகன் வேட்டைக்கு போகிறான், அங்கே ஒரு திணைப்பணத்தில் இருந்த பெண்ணை பார்க்கிறான், காதலிக்கிறான். அங்கே சாதி கிடையாது. சாதி பார்த்து காதலிப்பது கிடையாது. அந்த காலத்துல இன்றைக்கு இருப்பது போல நாடார் மேட்ரிமொழி, முதலியார் மேட்ரிமொழி போன்ற இணையதளங்கள் இல்லை. ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள், பார்வைகளை பரிமாறிக்கொண்டார்கள், கருத்துரித்தார்கள், காதலித்தார்கள். பின்னர் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டார்கள். பெற்றோர்கள் சம்மதிக்காவிட்டால் அவர்கள் தானாகவே சென்று வேறொரு ஊருக்கு, அங்கே அந்த ஆண்மகனுடைய ஊருக்கு சென்று அங்கே பலர் முன்னிலையிலே திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் என்பது ஒரு பலர் முன்னிலையிலே சில சடங்குகளோடு கூடிய நிகழ்வு. மதமும் இல்லை. சங்க காலத்திலே எந்த மதமும் இருந்ததாக தெரியவில்லை. முன்னோர் வழிபாடு இருந்தது, நடுகள் வழிபாடு இருந்தது, ஆனால் மதங்கள் இல்லை. அடுத்து சங்க காலத்திலே இசை இருந்தது, நாட்டியம் இருந்தது. தமிழ் சமுதாயத்திலே பண்கள் இருந்தன. பண்கள் என்றால் இன்றைக்கு அது ராகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. பண்கள் காலையிலே பாடுவதற்கு ஒரு பண், மாலையிலே பாடுவதற்கு ஒரு பண், குறிஞ்சி நிலத்திற்கு ஒரு பண், மருத நிலத்துக்கு ஒரு பண், இப்படி ஒவ்வொரு திணைகளை சார்ந்த நிலங்களுக்கு ஏற்ற பண். அது மட்டுமல்லாமல்
உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு தனித்தனி பண்கள், சோகத்துக்கு ஒரு பண், மகிழ்ச்சிக்காக ஒரு பண், இப்படி எண்ணற்ற பண்கள் இருந்தன. இந்த பண்களோடு பாடக்கூடியவர்கள் பாணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அன்று அந்த சங்க காலத்திலே நம்மிடத்திலே பல இசை கருவிகள் இருந்தன. பறை, தோல் கருவிகளாகிய பறை, தப்பு, தவுல், முரசு, உடுக்கை, தன்னுமை, பதலை, ஆகுழி போன்ற பல இசைக்கருவிகள், தோல் கருவிகள் இருந்தன. நரம்பு கருவிகளாகிய பலவிதமான யாழ்கள் இருந்தன. காற்று கருவியாகிய புல்லாங்குழலும் இருந்தது. இந்த தமிழ் இசையை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அப்ரஹாம் பண்டிதர், வி.பி.க. சுந்தரம், மம்முது ஆகியோருடைய நூல்களை படித்து பார்த்தால் தெரியும். நம்முடைய தமிழிசை பிற்காலத்தில் கர்நாடக சங்கீதமாக மாற்றப்பட்டது. சங்ககால தமிழகத்திலே நாட்டியம் இருந்தது. அந்த நாட்டியம் கூத்து என்று அழைக்கப்பட்டது. குறவை கூத்து, தொடங்கை கூத்து, குன்றக்குறவை கூத்து, வள்ளி கூத்து என்று பல கூத்துக்கள் இருந்தன. இந்த கூத்துக்கள் எல்லாம் மக்கள் ஆடிய கூற்றுக்கள். அதில் விரலியர் என்பவர்கள் பாடல்களுக்கு ஏற்ப தங்கள் உடல் அசைவுகளாலும் முக குறிப்புகளாலும் பாடலின் பொருளை காண்பவர்களுக்கு விளக்கி கூறுவார்கள். அது அத்தகைய நாட்டியங்கள் தான் பிற்காலத்திலே பரதநாட்டியமாக மாறியது. ஆகவே நம்முடைய தமிழ் இசை கர்நாடக சங்கீதமாக மாறியது. நம்முடைய கூத்துக்கள் பரதநாட்டியமாக மாறியது. பொங்கல் எப்படி மகர சங்கராந்தி ஆயிற்றோ, தமிழ் கடவுளாகிய முருகன் எப்படி சுப்பிரமணியன் ஆனாரோ, அதை போல இவையும் மாறியன. தமிழ் சமுதாயத்திலே மன்னரிடத்திலே, செல்வந்தரிடத்திலே, வள்ளல்களிடத்திலே ஈகை மிகப்பெரிய குணமாக இருந்தது. மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்பவர் ஈகையை பற்றி கூறும் பொழுது, உண்பது நாழி உடுப்பவை இரண்டே, பிறவுமெல்லாம் ஓரக்குமே, செல்வத்து பயனே ஈதல், திப்போவனினே தப்புன பலவே என்று கூறுகிறார். அதாவது யாராயிருந்தாலும் ஓரளவுக்குத்தான் உண்ண முடியும், ஓரளவுக்குத்தான் ரெண்டு ஆடைகள் தான் உடுத்தினார்கள், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. பிறவும் மற்ற எல்லாமே எல்லாருக்கும் ஒன்றுதான். சமுதாயத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சமந்தான். செல்வத்தின் பயனை ஈதல், செல்வம் இருந்தால் அதை பிறருக்கு கொடுத்து பகிர்ந்து அளிக்க வேண்டும். அதுதான் செல்வத்தினுடைய பயன். துய்ப்போவனினே தப்புன பலவே, எல்லாவற்றையும் தாமே அனுபவிக்கலாம் என்று ஒருவன் நினைத்தால் அவன் செல்வத்தினால் வருகின்ற பயனை இழந்தவனாவான் என்று சொல்லுகிறார். இந்த ஈகையை பற்றி கூறும் பொழுது புறநானூற்றிலே ஓம்பாயிகை, தண்டாயிகை, வரையாயிகை, ஆனாயிகை என்றெல்லாம் சிறப்பித்து கூறப்படுகிறது. எல்லா ஈகைகள் எல்லாம் குறையாது வாரி வழங்கினார்கள் மற்றவர்களுக்கு என்ற கருத்தை தான் கூறுகிறது. இம்மை செய்தது இன்னொரு புலவர் மதுரை உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் என்பவர், இம்மை செய்தது மறுமை காமனும் அறவிலை வாணியன் ஆயலன் என்கிறார். அது ஆயண்டிரன் என்ற மன்னன் ஈகையிலே சிறந்தவன். அவனுடைய ஈகை இந்த பிறவியிலே அவன் ஈகை செய்தால் மறுபிறவியிலே சொர்க்கலோகத்துக்கு போகலாம் அல்லது மறுபிறவியிலே நல்வாழ்வு வாழலாம் என்பதற்காக அவன் ஈகை செய்யவில்லை. ஈகை ஒரு அந்த அறச்செயலை ஒரு வணிகமாக அவன் கருதவில்லை. இம்மை செய்தது மறுமைக்கு பயனளிக்கும் என்று அவன் ஈகை செய்யவில்லை என்கிறார். இவையெல்லாம் பகுத்துண்டு வல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்ற வள்ளுவருடைய குரலை போல, தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்று வள்ளுவர் கூறுவதை போல அந்த கருத்துக்களுக்கு ஏற்ற ஈகையாக இருந்திருக்கிறது. கொடையும் இருந்தது. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. ஈகை என்பது வறியவர்களுக்கு கொண்டு கொடுப்பது. அது வறியார்கொண்டியதை ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து என்பார் வள்ளுவர். கொடை என்பது ஆற்றலிலும் அறிவிலும் புலமையிலும் சிறந்தவர்களுக்கு இந்த மன்னர்களும் வள்ளல்களும் செல்வந்தர்களும் பரிசாக கொடுப்பது, அது கொடை. அந்த கொடையிலே தமிழ் செல்வந்தர்களும் வள்ளல்களும் மன்னர்களும் சிறந்து விளங்கினார்கள். பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் பொன்னும் பொருளும் யானைகளையும் தேர்களையும் குறையாது கொடுத்தார்கள். மக்களிடத்திலே வீரம் இருந்தது. தமிழகத்திலே எப்பொழுதும் போர்கள் நடைபெற்றன. அந்த போர்கள் தொடர்ந்து நடைபெற்றன. போர் நடக்க வேண்டும் என்றால் வீரம் இருக்க வேண்டும். மன்னனுக்கு மட்டுமல்லாமல் போரிலே ஈடுபட்ட அனைவருக்கும் வீரம் இருக்க வேண்டும்.
அவர் ஆண்மகன் போருக்கு சென்றால் அவனுடைய கடமை களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்பார் பொன்முடியார். ஆகவே போருக்கு போவது மனிதனுடைய இயல்பாக இருந்தது. அங்கே ஒரு யானையை வீழ்த்தி வர வேண்டும், அதுதான் ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய செயல் என்று பொன்முடியார் என்ற புலவர் கூறுகிறார். வீரம் என்பது ஆண்களிடம் மட்டுமல்ல, பெண்களிடத்திலும் இருந்தது. ஒக்கூர் மாசாத்தியார் என்ற புலவர் ஒரு பாடலில் ஒரு பெண் தன்னுடைய வீரத்தை காட்டுவதை பற்றி கூறுகிறார். அவளுடைய தந்தை முந்தா நாள் போரிலே இறந்தான், நேற்றைய போரிலே கணவன் இழந்தான், இன்றைக்கு போருக்கு அனுப்புவதற்கு அவளிடத்திலே ஒரு சிறுவன் தான் இருக்கிறான். அவன் தானாக தலைவாரி கொள்ளக்கூட தெரியாத அளவுக்கு சிறுவன். அவனை அழைத்து அவனுக்கு தலைவாரி ஆடை உடுத்தி கையிலே வேலை கொடுத்து சிறுமுகம் நோக்கி செல்கன விடுத்தாள். அதாவது போருக்கு போ என்று சொல்லுகிறாள். மற்றொரு பாடலில் காக்கை பாடினியார் நச்செல்லையார் இயற்றிய பாடலில் ஒரு மூதாட்டியினுடைய வீரத்தை பற்றி கூறுகிறார். அந்த வயதான பெண்மணி யாரோ வந்து சொல்லுகிறார்கள், உன்னுடைய மகன் போரிலே முதுகிலே புண்பட்டு இறந்தான் என்று. அதை கேட்டவுடன் அவள், என்னுடைய மகன் முதுகிலே புண்பட்டு இறந்திருப்பானே, ஆனால் அவன் பால் குடித்தேன் முலைகளை அறுத்தறிவேன் என்று வாளோடு போர்க்களத்துக்கு சென்று அங்குள்ள பிணங்களை புரட்டி பார்க்கிறாள். அங்கே தன் மகன் மார்பிலே புண்பட்டு இறந்ததைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தாள். அவனை பெற்றபொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தாள். வீரம் என்பது பல ஆண்களுக்கும் பெண்களிடம் இருந்தது. மற்ற பொதுவாகவே தமிழ் சமுதாயத்திலே வீரம் இருந்தது. இன்னொரு உதாரணம், ஒரு புலவர், கோவூர் கிழார் என்ற புலவர், ஒரு போர் நடந்து கொண்டிருந்தது அங்கே. அதில் நெடுங்கிள்ளி நலங்கிள்ளி என்ற 2 மன்னர்களுக்கிடையே போர். அவர்கள் இருவரும் உறவினர்கள். அதில் நெடுங்கிள்ளி என்பவன் அரண்மனைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது கோவூர் கிழார் என்ற புலவர் அவனிடம் சென்று, நீ அறவழியிலே வாழ விரும்பினால் உன்னுடைய நாட்டை உன்னுடைய பங்காளிக்கு கொடு, நலங்கிள்ளிக்கு கொடு, அல்லது நீ வீரத்தோடு வாழ விரும்பினால் போருக்கு போ. அறமும் இல்லாமல் வீரமும் இல்லாமல் அரண்மனைக்குள்ளே ஒளிந்திருப்பது வெட்கக்கான செயல், இதை செய்யாதே என்று அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். ஒரு மன்னனிடத்திலே போய் இப்படியெல்லாம் அவனுக்கு அறிவுரை கூற வேண்டும், அதை அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அந்த புலவருக்கு எவ்வளவு நெஞ்சுரம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். மானம் இருந்தது, மானத்தோடு வாழ்ந்தார்கள். வள்ளுவர் ஒரு குறளிலே, மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரேன் என்கிறார். அதாவது இந்த கவரிமா என்ற ஒரு விலங்கு, அது இமயமலை பிரதேசத்திலே குளிர் பிரதேசத்திலே இருந்தது. அதனுடைய உடல் முழுவதும் ஒரு போர்வை போல மயிரால் மூடப்பட்டிருந்தது. அந்த போர்வை அந்த போர் அதில் உள்ள மயிர்கள் விழுந்து விட்டால் அது உயிரை விட்டுவிடும், அது உயிர் நீங்கிவிடும் குளிர்னாலே. அதை போல மானம் உள்ளவர்கள் மானத்தை இழக்க நேரிட்டால் உயிரை துறப்பார்கள், உயிரை நீக்குவார்கள், உயிரை விட்டு விடுவார்கள். உயிரை விட மானத்தை பெரிதாக கருதினார்கள் தமிழர்கள். வெண்ணி என்ற இடத்திலே நடைபெற்ற போரில் கரிகாலன் ஒரு அம்பு எய்தான். அந்த அம்பு அவனுடைய பகைவனாகிய சேரமான் பெருஞ்சேரலாதன் என்பவனுடைய மார்பை துளைத்து முதுகிலே புண்ணாக்கியது. முதுகிலே புண்பட்டதனால் அவன் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு வடக்கிருந்து உயிர் நீத்தான். ஏனென்றால் ஒரு வீரனுக்கு முதுகிலே புண்படுவது வீரச் செயல் அன்று. அதுபோல் மற்றொரு போரில் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் சோழன் செங்கணானுக்கும் இடையே நடந்த போரில் சேரமான் கணைக்கால் இரும்புரை தோல்வியுற்றான், சிறையில் அடைக்கப்பட்டான். ஒரு நாள் பசியின் கொடுமையினாலே அவன் சிறை காவலரிடத்தில் உணவு கேட்டான். அவர்கள் உணவு கொண்டுவதற்கு காலதாமதமாகியது. அதனால் அவன் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு, நான் எத்தகைய குடியிலே பிறந்தவன், நான் எவ்வளவு பெரிய மன்னன், எனக்கு உணவு கூட கொடுக்க மாட்டேன் என்கிறார்களே, அதையும் காலதாமதமாக கொடுக்கிறார்களே என்று வருத்தத்தோடு உயிர் நீத்தான். நம்முடைய கல்வி இருந்தது, கலை இருந்தது, ஈகை இருந்தது, மானம் இருந்தது, வீரம் இருந்தது, கொடை இருந்தது. அதுவெல்லாம் மட்டுமில்லாமல் உயர்ந்த சிறந்த சிந்தனையாளர்களும் இருந்தார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்கொன்றனாருடைய கருத்து அனைவருக்கும் தெரிந்ததுதான். அதுபோல் இன்னொரு மன்னன், கடலுள் மாய்ந்த இளம்பெரு வெழுதி என்ற மன்னன்,
ஒரு ஒரு சிந்திக்கிறான். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்திக்கிறான். சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தான். அவன் என்ன முடிவுக்கு வந்தான் என்றால், இந்திரனுக்கே உரிய அமிர்தம் கிடைத்தாலும் அது தனியாக உண்ண மாட்டார்கள். அதாவது விருந்தோம்பலில் சிறந்தவர்கள், யாரையும் வெறுக்க மாட்டார்கள், அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள், சோம்பலின்றி செயல்படுவார்கள், புகழ் வரும் என்றால் தம் உயிரையே வேண்டுமானாலும் கொடுப்பர், பசி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைப்பதனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மனம் தளர மாட்டார்கள். இத்தகைய சிறப்புடையவர்கள் தமக்காக உழைக்காமல் பிறருக்காக உழைப்பார்கள் என்று அங்குள்ள மக்களை பற்றி சொல்கிறார். இதுதான் நம்முடைய சமுதாயத்தினுடைய வாழ்வியல். நம்மிடையே பல சிறப்புகள் இருந்தாலும் நம்முடைய வரலாற்றிலே நாம் காணுகின்ற ஒரு குறையும் இருந்தது, மிகப்பெரிய குறை. அதாவது என்ன குறை என்றால், தமிழரிடம் இருந்த மிகப்பெரிய குறை, அவர்கள் தமிழால் ஒன்றுபடவில்லை. சேரனுக்கும் சோழனுக்கும் போர், சோழனுக்கும் பாண்டியனுக்கும் போர், பாண்டியனுக்கும் சேரனுக்கும் போர் என்று தமிழ்நாட்டிலே போர் முரசு எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. வரலாறு தெரிந்தால்தான் நாம் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க முடியும். எனவே நாம் நம்மிடத்திலே இருந்த சிறப்புகளை எல்லாம், விழுமியங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டாலும் நாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த மிக பெரும் தவறு ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்ததுதான். இதையும் நாம் உணர வேண்டும். முடிவாக, கல்வி, கலைகள், வீரம், மானம், தன்மானம், ஈகை, கொடை ஆகியவற்றை தம் விழுமியங்களாக கொண்டு மனித நேயத்தோடு, சாதியும் மதமும் இல்லாமல் பகுத்தறிவோடு நம்முடைய முன்னோர்கள் சிறந்து விளங்கினார்கள். சங்ககால தமிழர்களையும் அவருடைய வாழ்வியலையும் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சங்க இலக்கியத்தை படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களின் விழுமியங்களை புரிந்து கொண்டு அவற்றை பின்பற்றி நாம் வாழ வேண்டும். அவர்கள் செய்த தவறுகளை நாமும் செய்யாமல் இருக்க வேண்டும். சங்க காலத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தது போல் இன்றும் நம்மிடையே ஒற்றுமை இல்லை. சங்ககால தமிழரிடத்திலே இருந்து ஒற்றுமை இல்லாமல் இருந்ததற்கு காரணம் மன்னர்களிடையே இருந்த பொறாமையும் பகைமையும் தான். இன்று நம்மிடையே ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் சாதி, மதம், அரசியல் கட்சிகள் ஆகியவைதான். ஆகவே நம்மிடையே ஒற்றுமை இல்லாவிட்டால் காலப்போக்கிலே நாம் நம்முடைய மொழி, பண்பாடு ஆகியவற்றை இழந்து விடுவோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் தமிழால் ஒன்றுபட வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் உலகத் தமிழர்கள் இடம் மாறினாலும் தடம் மாறாமல் மொழியால் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விட அமைகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தாக்கம். 20 நிமிடங்கள்ல ஒரு சங்ககாலத்தோட இலக்கியத்துடைய தேவையை உலக தமிழருக்கு எடுத்துரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இமாலய விஷயம்தான். அது ரொம்ப அழகா ஸ்டார்டிங்ல இருந்து எதெல்லாம் சங்க நூல்கள் ஏன் படிக்கணும், அப்ப எப்படி இருந்துச்சு, தமிழர்களுடைய இந்த பாரம்பரியம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழக்க வழக்கங்கள், அந்த இசை, அந்த இயற்கையோடு கூடிய அந்த வாழ்க்கை, இது பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல நிறைய விஷயங்கள் பரவுது. ஆனா அந்த முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்கிறத அப்படியே இது பண்ணாம நம்ம ஏன் சங்க காலத்தை படிக்கணும், அதுல பாடத்தை கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒற்றுமையா இருக்கணும். அப்ப இன்னொரு வாட்ஸ்அப்ல அப்ப எல்லாம் படிக்கலையா, எங்க ஔவையார் படிச்சாங்க, திருவள்ளுவர் படிச்சாரு, ஏன் இப்ப அதுக்கப்புறம் யாரும் படிக்கலையா, இந்த ஆட்சி தான் படிச்சாங்களா, இல்ல இவங்க தான் படிச்சாங்களான்னு அப்படின்னு நம்ம அரசியல் பேசலைனாலும் சில விஷயங்கள் தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்ல நிறைய சொல்லுவாங்க. ஆனா அது கல்வி எப்படி எல்லாருக்கும் பொதுவாக இருந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. கூடவே அந்த காதல், இப்ப ஆணவ கொலைகள், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஆணவ கொலைகள் எல்லாம் நடந்துச்சு. அப்படி இருந்த அந்த சூழல்லையும் எப்படி அந்த காதல் இயல்பா இருந்தது, தமிழரோட வாழ்க்கையே இயல்பானது தானே, இயற்கையோடு சேர்ந்தது தானே அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப
அழகா சொன்னீங்க. குறிப்பா மதங்கள் பற்றியும் சொன்னீங்க. மதங்கள் இருந்ததுக்கான அந்த இதுவும் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. சிலப்பதிகார டைம்ல கூட வந்து மத பட்டிமன்றங்கள் கூட நடந்துச்சு. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200, 180 சம்திங் வந்து மதங்கள் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேசினாங்க. நம்ம எல்லாத்தையும் வந்து அறிவுபூர்வமாக அணுகிய ஒரு தலைமுறையினர் தமிழர்கள். அவருக்கு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா வந்து அந்த படிப்பினையை நம்ம வந்து கத்துக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. சில கேள்விகள் ஐயா உங்களிடம் வந்து நிறைய கேள்விகள் வந்து நீங்களே உங்களுடைய பேச்சிலேயே வந்து சொல்லிட்டீங்க, கருத்துக்கள்லயே வந்து சொல்லிட்டீங்க. ஜாதி இருந்துச்சா, மதம் இருந்துச்சா அப்படிங்கிற பத்தி எல்லாம். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அந்த காலத்துல பொங்கல் விழா வந்து கொண்டாடப்பட்டது ஐயா. இன்னைக்கு பொங்கல் நாள் அப்படின்னால வந்து அதை பத்தி கருத்து சொல்லுங்க. நல்ல கேள்வி. சங்க காலத்திலே பொங்கல் விழாவை பற்றிய குறிப்புகள் இல்லை. அது அறுவடை காலம் முடிந்தது மார்கழி தை மாதங்கள்ல. ஆனால் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், கொண்டாடி இருக்கலாம். இன்றைக்கு பொங்கல் என்பது ஒரு சூரியனுக்கு படையல் செய்வது, அது போன்ற கருத்துக்கள் மரம் சார்ந்த கருத்துக்கள் இல்லை. சிலப்பதிகார காலத்துல இந்திர விழா எடுத்தார் பூம்புகார் நகரத்துல. அந்த இந்திர விழா தான் பிற்காலத்துல பொங்கல் விழாவாக மாறியது. அதுதான் வழி. சங்க காலத்திலே பொங்கல் என்ற கருத்துக்கு பொங்கல் விழா என்று ஒன்று நடந்ததாக தெரியவில்லை. நன்றி ஐயா. அப்புறம் வந்து திருமணம் பற்றி எல்லாம் சொன்னீங்க, காதல் இது பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்ப வந்து சடங்குகள் நம்ம தமிழ் திருமண முறையிலேயே தமிழ் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். சோ சங்க காலத்துல இந்த திருமணங்கள் வந்து எவ்வாறு நடைபெற்றது? சங்க காலத்துல பொதுவாக திருமணங்கள் காதல், ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள். பெற்றோருடைய சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்வார்கள். பெற்றோர்கள் சம்மதிக்காவிட்டால் ஆணுடைய ஊருக்கு பெண் சென்று 2 பேரும் எவ்வளவு உடன் போய் அங்கே அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். அது திருமணம் எப்பொழுதுமே பலர் ஊரறிய ஒரு சில சடங்குகளோடு திருமணம் நடைபெற்றது. பெற்றோர் சம்மதத்தோடு கொடுக்கின்ற திருமணம் நடைபெறுகின்ற திருமணத்தில் பெண்ணை கொடுப்பதற்கு உரிமை உடையவன் பெண்ணுடைய தந்தை என்றுதான் தொல்காப்பியம் கூறுகிறது. ஆனால் தொல்காப்பியத்தில் அடுத்த பாடலையே பெற்ற தந்தை கொடுக்காமலும் திருமணம் நடக்கலாம் என்றும் சொல்லுகிறார். ஆகவே தானாகவும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ளலாம். சரி, திருமணம் எப்படி நடைபெற்றது என்றால், சந்திரனும் ரோகிணி என்ற விண்மீனும் ஒன்றாக கூடி இருக்கின்ற நாளில், அது ரோகிணி நட்சத்திரத்தில், ஜாதகம்லாம் பார்க்கறது கிடையாது, மாசத்துல ஒரு நாள் 2 நாள் தான், இப்ப ஒரு தடவை 27 நாள்ல ஒரு முறை அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அருகாமையில சந்திரன் இருக்கும். அது ஒரு சிறந்த நாளாக கருதப்பட்டது. அத்தகைய நன்னாளில் வீட்டில பந்தல் போட்டு அந்த பந்தலிலே வெண்மணலை பரப்பி அந்த பந்தலை அலங்கரிப்பார்கள். பிறகு திருமணமான பெண்கள், சுமங்கலி பெண்கள் நீர் கொண்டு வந்து பெண்ணை முழுக்காட்டுவார்கள். பிறகு பெண்ணுக்கு புத்தாடை கொடுத்து பொத்தாடை உடுத்தி பெண்ணும் கணவனும் அந்த பந்தலிலே அமருவார்கள். அந்த பெண்ணை மீண்டும் சுமங்கலி பெண்கள், திருமணமான பெண்கள் அந்த பெண்ணை கற்பிலிருந்து வழுவாது உன்னை மனைவியாக பெற்ற உன் கணவனை பாதுகாப்பாயாக, பேணுவாயாக என்று வாழ்த்துதல் தான் வழக்கம். பிறகு அரிசியும் உளுந்தும் கலந்த பொங்கலை உணவாக வந்தவர்களுக்கு அளிப்பார்கள். அன்றிரவு முதலிரவு. இதுதான் திருமணம். மிக மிக சுருக்கமாக எளிமையான முறையில் நடைபெற்றது. இங்க ஐயருக்கு எந்த வேலையும் கிடையாது. அதே இது 200-300 ஆண்டுகளுக்கு பிறகு சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் சொல்லுகிறார், மாமுது பார்ப்பான் மரவழி காட்டிட தீவலம் வந்தனன் கோவலன். அப்ப ஐயர் வந்துட்டாராங்க. அது சங்க காலத்தில் ஐயருக்கு திருமணத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இல்ல, எனக்கு புரிய காதல் விழ நீங்க பேசுறது. சிறப்பா சொன்னீங்க ஐயா. ரவி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போது இருக்கிறது போல அப்போதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்துச்சா, பள்ளிகள் எல்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் எப்படி? பள்ளிகள் இந்த மாதிரி இல்ல. ஒரு ஒரு நம்மிடத்துல வந்து ஆசிரியரிடத்திலே கற்றுக்கொள்வது இருந்தது. ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு போய் கற்றுக்கொள்வதுதான் வழிய முறையாக இப்படி பல பேர் கூடி படிப்பது கிடையாது. நன்றி. சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா அகத்திணை, புறத்திணை அப்படிங்கிற பாடல்கள்லாம் இருக்கு. எது வந்து அதிகமா இருந்துச்சு?
சங்க இலக்கியத்திலே 2436 பாடல்கள் இருக்கின்றன. அதிலே 1857 பாடல்கள் அகத்திணை பாடல்கள். அது காதல் பாடல்கள் தான். 70 விழுக்காடு காதல் பாடல்கள். காதல் மீது தமிழர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு காதல். சூப்பருங்க. இப்ப வந்து சங்க இலக்கியத்தை நீங்க தொடர்ந்து ஆய்வு செய்து எழுதிட்டு வரனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் வந்து அதை படிக்கிறதுக்கு கடினமா இருக்கு, அது போரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை படிக்கிறதுக்கான டிப்ஸ் சொல்லுங்க. அது படிக்கலாம். இப்ப புறநானூறு படிக்கிறது சிக்கல் என்னவென்றால், அந்த பல சொற்கள் நமக்கு வழக்கிலே இல்லை. நான் வந்து ஒரு தமிழ் புலவர் அல்ல, நான் பெரிய தமிழ்ல மேதாவி எல்லாம் இல்லை. நான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூறு படிக்கணும், நான் படிக்க வேண்டும், அதே போல மற்றவர்களுக்கு அதை கற்பிக்க வேண்டும் என்ற முடிவு எடுத்தால் நாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு நூலகத்தில் சந்தித்து புறநானூறு படிப்பு என்று முடிவு செய்தோம். நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அதாக ஒவ்வொரு பாடலிலும் உள்ள அருஞ்சொற்களுக்கு பொருள் அது தெரிந்தால் புறநானூற்றுல எல்லாம் படிக்கலாம். எந்த பாடலும் புரியும். என்னுடைய நூல்ல அதைத்தான் நான் செய்திருக்கிறேன். இப்ப அந்த பாடல் உள்ள அருஞ்சொற்கள் அனைத்துக்கும், அது அருஞ்சொற்கள்னா இன்றைக்கு வழக்கில் இல்லாத சொற்கள், அவற்றுக்கு நான் இன்றைக்குள்ள பொருளை கொடுத்திருக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தால் பாடலை புரிந்து கொள்ளலாம். அதுல ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. பல பாடல்களும் புரிந்து கொள்ளலாம். திருக்குறள் படிப்பதை விட கொஞ்சம் கடினம் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அகத்திணை பாடல்ல வேற சங்கதி. அது எப்படி என்றால், அகத்திணை பாடல்ல உள்ளுரையாக ஒரு செய்தி இருக்கும். வெளிப்படையாக பார்த்தால் ஒரு புரிய ரொம்ப எளிமையாக இருக்கும். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அதற்கு உள்ளே வேற ஒரு பொருள் இருக்கும். அதற்கு பேர் உள்ளுரை ஓமம் என்று பொருள். அது கொஞ்சம் பல நூல்களை படிக்கணும். ஒரு புத்தகம் ஒரு சில உரைகளை படித்தால் புரிந்து கொள்ளலாம். ஆர்வம் இருந்தால் படிக்கலாம், எதை வேண்டுமானாலும் படிக்கலாம். எவ்வளவோ படிக்கிறோம். நம்ம வந்து குவாண்டம் பிசிக்ஸ் படிக்கிறாங்களே, அதை விட சங்க இலக்கியம் எளிதுதான். எதை வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆர்வம் இருக்க வேண்டும், நேரம் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். சூப்பர். ஆர்வம் இருந்தா வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நம்ம கூட நிறைய படிச்சுட்டு இருக்கோம். இப்ப ஐடில எல்லாம் ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா டெய்லி வந்து வேற லாங்குவேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆர்வம் இருந்தா கண்டிப்பா படிக்கலாம்னு சொன்னீங்க. திருநெல்வேலி நெல்லையப்பன் சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சங்க காலத்துல கணக்கு அறிவியல் வளர்ச்சி பற்றிய பாடல்கள் வந்து ஏதாவது இருக்குங்க? கணக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க எண்ணு சொன்னது ஒரு எளிமையான கணக்கு தான் ஒழிய பெரிய இன்றைக்குள்ள அட்வான்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் கிடையாது. எளிமையான கணக்குகள் இருந்தது. கணக்குகளை பற்றி பல சின்ன சின்ன நாங்க ஃபிராக்ஷன் சொல்றோம்ல, அதெல்லாம் இருந்து அந்த மாதிரி அரித்மெட்டிக் ஃபிராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்து ஒழிய வேற பெரிய கணக்குகள் இருந்தாங்க தெரியவில்லை. இயற்கையோடு இயந்து வாழ்ந்தவங்களுக்கு வந்து அது பெருசா தேவையில்லைங்க. இப்ப உங்களுடைய அந்த புத்தகம் அது எங்க கிடைக்கும், அதை பற்றியும் தகவலும் நீங்க தொடர்ந்து பிளாக் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. சோ அதை பற்றியும் வந்து சொல்லுங்க. அது ஒரு இறுதி கேள்வியாவே வந்து நம்ம நான் வந்து புறநானூறுக்கு 400 பாடலுக்கும் உரை எழுதியிருக்கேன். அது வந்து ரெண்டு தொகுதியாக இருக்குது. முதல்ல 200 பாடலுக்கு ஒரு புத்தகம், அடுத்த 200 பாடலுக்கு இன்னொரு புத்தகம். இந்த 2 புத்தகங்களும் காவியா பப்ளிகேஷன்ஸ் என்று சென்னையில உள்ள ஒரு பதிப்பகத்துல கிடைக்குது. குறுந்தொகைக்கு குறுந்தொகையில 402 பாடல்கள் இருக்கின்றன. அந்த குறுந்தொகை பாடல் அனைத்துக்கும் உரை எழுதியிருக்கிறேன். அதுவும் அதே பதிப்பகத்துல கிடைக்குது. ஆங்கிலத்துல தி ஏஜ்லெஸ் விஸ்டம் as embodied in திருக்குறள் என்று ஒரு நூல் எழுதியிருக்கேன். அது எல்லாமே கட்டுரைகள், திருக்குறள் சார்ந்த கட்டுரைகள். அந்த நூல் அதுவும் சென்னையிலே எமரால்ட் பப்ளிஷர்ஸ் என்ற பதிப்பகத்திலே கிடைக்கும். இது நூல்கள் தான் சென்னையில கிடைக்கும். ஆனால் இந்த புறநானூறு உரை, குறுந்தொகை உரை, அந்த நான் எழுதிய கட்டுரை, ஆங்கிலத்தில் எழுதின கட்டுரைகள் அத்தனையும் என்னுடைய வலைத்தளத்திலே உள்ளன. அது இன்னொன்று, இப்பொழுது நான் புதிய பார்வையில் திருக்குறள் என்று ஒரு நூல் வெளியிடப் போகிறேன். அந்த நூலில் உள்ள 31 கட்டுரைகள் அவையும் என்னுடைய வலைத்தளத்திலே திருக்குறள் கட்டுரைகள் .blogspot.com என்ற வலைத்தளத்திலே உள்ளன. இது அல்லாமல் நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் ஒரு அரை மணி நேரம் 20 அல்லது 30 நிமிஷத்துக்கு திருக்குறள் சார்ந்து சொற்பொழிவாற்றி வருகிறேன், தொடர் சொற்பொழிவாற்றி வருகிறேன். இதுவரையில் 21 சொற்பொழிவுகள் வந்துள்ளன. இன்னொரு 10 சொற்பொழிவுகள் வரும்.
நன்றி ஐயா. தொடர்ந்து வந்து நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. நேயர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஐயாவுடைய அந்த புத்தகம் எங்க கிடைக்கும், அந்த புத்தக விவரங்கள், பிளாக் எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுக்க போறோம். ஸோ எல்லாரும் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எதிர்கால திட்டம் பத்தி கேட்கணும் ஐயா. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. புக்கு திருக்குறள் புக் ஒண்ணு இது பண்றோம்னு. இன்னும் அதை சார்ந்து ஏதாவது திட்டங்கள் இருந்தனாலும் சொல்லுங்க. திருக்குறள் சார்ந்த அந்த அடுத்த புத்தகம் புதிய பார்வையில் திருக்குறள் என்பது 31 கட்டுரைகள் அடங்கிய புத்தகம். கொஞ்சம் அணுகுமுறை வேறு. அது அது அல்லாமல் வேறொரு புத்தகம் காலப்போக்கில் எழுதலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. அதாவது எளிய முறையில சிம்பிள் ஆன்சர்ஸ் டு சீரியஸ் கொஸ்டின்ஸ் என்ற தலைப்பில ஒரு பெரிய கேள்விகளுக்கு திருவள்ளுவர் என்ன விடையளிக்கிறார் என்பதை பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம் என்று இருக்கிறேன். நான் அதை பற்றி இன்னும் முடிவு செய்யவில்லை. மற்ற தொடர்ந்து கட்டுரைகள் சங்க இலக்கியத்திலே இந்த ஒரு புலவர் இப்ப அவையார்னா அவையார் பாடிய பாடல்களை தொகுத்து கட்டுரை எழுதலாம். அதுபோல குறுந்தொகையில சில கட்டுரை எழுதலாம். நூல்கள் எழுதுவேனா இல்லையா என்பது இப்போதைக்கு தெரியாது. நான் எழுதுவதாக முடிவு செய்யாவிட்டாலும் கூட சமயத்துல என்னை அறியாமல் எழுத தொடங்கி விடுவேன். அதனால சொல்ல முடியாது. நன்றி ஐயா. உங்களுடைய தமிழ் சேவைகள் வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு வேண்டும், இளைய தலைமுறைகளுக்கு வேண்டும். நீங்க இளைய தலைமுறைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு உற்சாகமாகவும் ஊன்றுகோலாகவும் இருக்கிறீர்கள். அதற்கு நன்றி. இன்று பொங்கல் திருநாள்ல உலக தமிழர்களுக்கு சங்க இலக்கியத்துடைய தேவை பற்றி வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. தொடர்ந்து அதை பற்றிய கேள்விகளுக்கும் வந்து பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி ஐயா. இணைந்தமைக்கு. ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து இங்க நானும் அமெரிக்க தமிழ் கல்விக் கழகமும் எங்க வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கமும் சேர்ந்து திருக்குறள் கட்டுரை போட்டி ஒன்று நடத்துகிறோம் மாணவர்களுக்காக. அது வந்து உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்காக 9, 10, 11, 12 அமெரிக்காவில் எங்க இருந்தாலும் இந்த மாணவர்கள் கட்டுரை எழுதலாம். அதற்கான செய்திகளை வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்தினுடைய வலைத்தளத்திலே பார்க்கலாம். இந்த கட்டுரைகள் ஜனவரி 31க்குள்ள வரணும். முதல் கட்டுரைக்கு $1000 பரிசு, 2வது கட்டுரைக்கு 500, 3வது கட்டுரைக்கு 250. தமிழில் எழுதப்பட்ட சிறந்த கட்டுரைக்கு தனி பரிசு ஒன்று கிடைக்கும். அதான். நன்றி ஐயா. இந்த தகவலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுக்குறோம். ஃபேஸ்புக், இந்த யூடியூப் எல்லாத்துலயும் வந்து தொடர்ந்து நேரில் வந்து அந்த தகவல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு மற்றும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். ஐயா வந்து இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக உலக தமிழர்களுக்கு சங்க இலக்கியத்துடைய தேவை பற்றி முனைவர் பிரபாகரன், மேனாள் பெட்னாவுடைய துணைத் தலைவர், மேலும் புறநானூறு, குறுந்தொகை, திருக்குறள் பற்றிய தொடர்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார். ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.